Watch full episodes on Jio Hotstar. சிவா, இவங்க போறத பார்த்தா நமக்கு முன்னாடி மாளிகைக்கு போயிடுவாங்க போல இருக்கே. இப்ப நம்ம கிட்ட வேகமா போறதுக்கு சைக்கிள்ஸும் இல்ல. இருங்க, நான் ஏதாவது ஒண்ணு பண்றேன். இந்த பையன் மட்டும் ஏன் தோல்வியை ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவனை விடாதீங்க. எல்லாரும் கொஞ்சம் டைட்டா போடுங்க, நான் இன்னும் ஸ்பீடா போறேன். சிவா, சீக்கிரமாப்பா, அவங்க கிட்ட வந்துட்டாங்க. அவங்க சிவாவை பிடிச்சிருவாங்க. அட, எப்படி சிவாவை பிடிப்பாங்க? சிவா தாத்தாவோட சூப்பரான ராகம் இருக்கு. தாத்தா இன்னும் போல இருக்கு. பின்னாடி பாருங்க, வேகமா வாங்க. முன்னாடி வழி முடிஞ்சது சிவா, வழி இல்ல. இதோட முடிஞ்சது. நம்ம கதைக்கு எண்டு கார்டு போட போறாங்க. சிவா, சிவா, பின்னாடி அவங்க வேற தரத்திட்டே வராங்க. முன்னாடி வேற வழி இல்லைன்னு சொல்றாங்க. அதே கொஞ்சம் அமைதியா இரு. வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஏன் மேல நம்பிக்கை வைங்க. ஓகே, ரெடி, ஸ்டடி, ஹோல்ட் ஆன், கோ. நில்லுங்க, எல்லாரும் வண்டியை நிறுத்துங்க. இந்த பிரிட்ஜ் கேட்டை உள்ள இருந்து தான் திறக்க முடியும். இதை விட்டா உள்ள போக வேற வழியும் இல்ல. கீழ் வழியா போகலாம்னா அங்க நிறைய முதலைங்க வேற இருக்குது. பேட்டரி டெட் ஆயிடுச்சு. என்னால இனி பறந்தும் போக முடியாது. டோன்ட் வரி சிவா, டோன்ட் வரி. நான் போலீஸ் ட்ரைனிங்ல கமாண்டோ ட்ரைனிங் சேர்த்து எடுத்திருக்கேன். அங்க ஒரு மரம் இருக்கு பாத்தியா? அந்த மரத்தோட உச்சியை எப்படியாவது கீழே கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் பாரு,
எவ்வளவு ஸ்டைலா நான் உள்ள இறங்கி அந்த கதவை திறக்கிறேன்னு நீங்களே வாய் அடைச்சு போயிடுவீங்க. வாங்க போலாம். அதே ஓகே சிவா, இப்ப அந்த கிளாம்பை ரிலீஸ் பண்ணிடு. இப்ப நான் நேரா அதோ அந்த கேட் இருக்குல்ல, அதுக்கு அந்த பக்கமா போய் லேண்ட் ஆக போறேன். தண்ணியில மட்டும் லேண்ட் ஆயிடாதீங்க, அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ஏன் தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்கீங்க? எங்க சார் இது வரைக்கும் எந்த வேலையும் உருப்படியா பண்ணதே இல்லையே. ஆனா முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நான் கொஞ்சம் மேல போகாம கீழே நோக்கி போய்கிட்டு இருக்கேன். சிவா சிவா ஹெல்ப் காடி சிரிச்சு சிவா. ஏன் சார் எப்படியோ மேல எகிர்னீங்கல்ல, ஏன் இந்த பக்கம் வந்து விடுனீங்க? அந்த பக்கமா போயிருக்கலாம்ல. நம்ம கான்ஸ்டபிள் அங்கிள் உங்களை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதான். விடுங்க. வெரி குட் சிவா, எல்லாம் ஏன் ட்ரைனிங். ஷபாஷ் சிவா, வெல் டன். எங்க கமாண்டோ ட்ரைனிங்ல எனக்கு இதே மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. வெரி குட். எப்படியோ அந்த பேலஸ் வரைக்கும் நம்ம வந்து சேர்ந்துட்டோம். ஏன் இந்த டோர் ஓபன் ஆக மாட்டேங்குது? ஒருவேளை இதுல ஏதாவது மறைஞ்சிருக்குமோ? ஒருவேளை இந்த பூ மாதிரி இருக்கிற பேட்டர்னை நம்ம கரெக்டா செட் பண்ணோம்னா இந்த கதவு திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ கரெக்டா தான் சொல்ற சிவா. இரு, நானும் உனக்கு வந்து உதவி செய்யறேன். என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க சிவா. ஐயோ, யாராவது காப்பாத்துங்களேன், என்னால முடியல. இதுல மாட்டிக்கிட்டேன். நான் எங்க போறேன், என்ன பண்ற தெரியல. பாக்க ஐயா, இங்க எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியலையே சிவா. அங்க இருக்கு. அவ்வளோ ஹைட்ல எப்படி போய் எடுக்கிறது? என் சைக்கிள்ல வேற பேட்டரியும் டெட் ஆயிடுச்சு. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற சிவா? நான் இருக்கேன்ல. மல்லப்பா, பசங்களை பாத்துக்கிற வேலை உன்னோடது. அதுக்குள்ள நான் போய் உயிர் எடுத்துட்டு வந்துடுறேன். சின்ன
பொய்யா என் சக்திக்கு முன்னாடி நீ எதுவுமே இல்ல. அவசரப்பட்டு என் கூட சண்டை போட வராத. இந்த சிவா சக்தியை மட்டும் நம்புறவன் இல்ல, புத்தியையும் சேர்த்து நம்புறவன். முக்கியமா என்ன பையன் மட்டும் சொல்லாதீங்க. சிவா, என்னோட பேரு சிவா. ஏன் இந்த பாக்ஸ் என்னால பிடிக்க முடியல? ரேவா, பாக்ஸ் இருக்கிறது மேல இல்ல, கீழே. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் மேல அடிக்குது. சிவா, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு ரேவா, நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். கமாண்டோ ட்ரைனிங்ல எப்படி நீந்தணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிவா, அந்த உயிலை என் கையில கொடுத்துற. என்ன வேணும்னு சொல்லி நான் உனக்கு தரேன். நீங்க ஜெயிலுக்கு போற வாய்ப்பை நான் உங்களுக்கு தரேன். லட்டு சிங் சார், அவரை அரெஸ்ட் பண்ணுங்க. இங்கேருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற எவனாவது ஒருத்தன் திருடணும்னு நினைச்சானா எல்லாரும் சொல்லுவாங்க திருடாதேன்னு. அப்படி பண்ணா லட்டு சிங் அங்க வருவார்னு தெரியும். அதனால எல்லா திருடனும் நல்லவனா மாறிடுவான். எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஊரையே நீ ஆட்டைய போடணும்னு வந்திருப்ப. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். கொடுங்க, உயில பத்திரமா என் கையில கொடுங்க. மல்லப்பா, சிவா கதையை நீ பாத்துக்க, உயில் எடுக்கிறத நான் பாத்துக்கிறேன்.
இன்னைக்கு உன்னை முடிக்காம நான் போக மாட்டேன்டா சின்ன பையா. விக்ராலோட உக்கிரத்தை யாராலையும் தாங்க முடியாது. நீ மட்டும் தாங்குவியா என்ன? இவருக்கு பவர் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. இனி இவரோட மசில்ஸை தான் நான் டார்கெட் பண்ணி ஆகணும். உயிர் அழிஞ்சு போச்சு சிவா. இப்போ உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. போதும் போதும் சிவா, இனிமே நான் அடிவாக தயாரா இல்ல. ஏதோ ஒரு நல்ல நேரம் சிவா களத்துல இறங்கிட்டான். இருந்தாலும் நான் சும்மா இருப்பேன்னு நினைக்காத. ஏன்னா நான் கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்குல்ல. அப்ப சரி, நான் முதல்ல உன் கூட சண்டை போடுறேன். சிவா, நான் சும்மா பேச்சுக்கு சொன்னதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வரான். தாத்தா, நீங்க என்ன போகலையா? உன்னை விட்டுட்டு நான் எப்படி கண்ணா போவேன்? தாத்தா இங்கிருந்து போலனா என்ன கண்ணா? அதான் உயில் போயிடுச்சுல்ல. இனி இந்த ராஜ்யம் எனக்கு தான். இதுல யாருக்குமே உரிமை இல்ல. உயில் பத்திரமா லட்டு சிங் சார் கிட்ட இருக்கு. என் கைக்கு கிடைச்சதும் நான் ஒரிஜினலா லட்டு சிங் சார் கிட்ட கொடுத்துட்டேன். இதோ இருக்கு ஒரிஜினல் உயில். இதுல என்ன இருக்குன்னு உண்மையான பிரின்ஸ் வேதாஸ் நகர மக்களுக்கு படிச்சு காட்டுவாரே. உண்மையான பிரின்ஸா? ஆமா சிவா, நான் அமெரிக்காவுக்கு போன் பண்ணி உண்மையான பிரின்ஸ் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இவன் மேல எனக்கு ஆரம்பத்திலே சந்தேகம் இருந்துச்சு. இந்த ஒட்டுமொத்த ஊரையும் முன்னாடி இருந்த ராஜாக்கள் மக்களுக்கு எழுதிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஊரை யாராலையும் பறிக்க முடியாது. அதுக்காகத்தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உண்மையான பிரின்ஸை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த விக்ரால் என்னோட ஃப்ரெண்டு. என் லைஃப்பை படமாக எடுக்கிறதா சொல்லி என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் ஏவாயாலே கேட்டுக்கிட்டான். இது வரைக்கும் உண்மையான பிரின்ஸை வேதாஸ் நகரத்து மக்கள் பார்க்கலங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அவன் நேராக இங்கே கிளம்பி வந்துட்டான். இந்த ஊரை என்னோட கொள்ளு தாத்தா வேதாந்த் மகாராஜா உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இது உங்களோடது. யாரும் சொந்த கொண்டாட முடியாது. இங்கிருந்து உங்களை யாரும் துரத்தவும் முடியாது. பிரின்ஸ் வேத்குமார், பிரின்ஸ் வேத்குமார், பிரின்ஸ் வேத்குமார். இங்க நான் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன். விக்ராலோட உக்கிரத்தை யாராலையும் தாங்க முடியாதுன்னு. தப்பு தப்பு, அது எல்லாமே தப்பு. விக்ராலோட உக்கிரத்தை இல்ல, சிவாவோட உக்கிரத்தை தான் யாராலையும் தாங்க முடியாது. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.